ஈத்தன் ஹீரோயினுக்காக சமைச்சிட்டு கூட்டு போகிறான் ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக. ஸோ எல்லாத்தையும் வச்சுருக்கான். இவங்க சாப்ஸ்டிக்கில் வந்து ப்ரான் எடுத்துட்டு, ஓ என் ஸ்டெப் சிஸ்டருக்கு வந்து ப்ரான்னாலே பிடிக்காது, அவளுக்கு அலர்ஜி ஆச்சு. ஆமாம்ல, நீ வந்து என் ஸ்டெப் சிஸ்டருக்காக தான் சமைக்க கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டு ப்ரொவோக் பண்ணுறாங்க. ஸோ அவனும் பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக வந்து, ஆமாம் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் பேரை வந்து பச்சை குத்திக்கிட்டியே, உனக்கு வலிச்சுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க எனக்கு சமகாண்டாயிடுது. இந்த ஸ்டிக்கால தானே நீ அடி வாங்கின என்னால், இப்போ நீ என்னை அடிச்சுக்கோ, யாரும் உன்னை வந்து கேட்க மாட்டாங்க, நான் செத்தே போனாலும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை கொடுக்குறான். ஸோ ஹீரோயினும் செம்ம காண்டில் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால அடிக்க முடியல, கை வலிக்க ஆரம்பிச்சிருது. இவன் கையை பிடிச்சி, என்ன உன் கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது பாரு நீ ரொம்ப ஓவரா போற அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இன்னும் நான் ரொம்ப ஓவரா போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுக்கிறான். எடுத்து, இந்த பேரை நீயே எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே அவனோட நெஞ்சில கிழிக்கிறான் அந்த பேரை. ஸோ ஹீரோயினை வேண்டாம் வேண்டான்றாங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் அப்படியே ஃபுல்லா கிழிச்சிடுறான், ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. ஸோ அப்படியே அவன் வந்து, இதோ பாரு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். ஈத்தன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அன்கான்ஷியஸில் இருக்கிறதால, ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு கீழே வரான். பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த சார்லி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க, செல்லம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்க முடியல இவனால். அது பாரு என்ன பண்ணுற, இந்த மாதிரி தயவு செய்து அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் அப்போ தான் வேணுமுட்டுனே பேபி டார்லிங் ஹனி அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம கடுப்பாகுது. இது பாரு நான் சாவை கூட அடிச்சிரு, தயவு செய்து இந்த மாதிரி அவன்கிட்ட பேசாத, எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்கிறான்.